தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதார் கார்ட்ல லிங்க் ஆகி இருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட்ட எப்படி செக் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாரி வீடியோஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல நெறைய அப்லோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு கூகுள் குரோம்ல நீங்க வந்து UIDAI அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. UDAI வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான். ஓகேங்களா? இதற்கான லிங்க் முடிஞ்சா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அத கிளிக் பண்ணி கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழ வந்து பார்த்தீங்கன்னா myAadhar.udai.government.in அப்படின்னு இருக்கும். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிப்போம். இதில ஒரு விஷயம் நீங்க என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில ஆதார் கார்ட்ல லிங்க் ஆகிருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட் காமிக்குமா கேட்டீங்கன்னா, இது வந்து அப்படி கிடையாது. ஸோ நீங்க வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட்ல ஆதார் சீடிங் பண்ணியிருக்கீங்களோ, அது மட்டும் தான் காமிக்கும். கவர்மெண்ட்டோட டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல தான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த பேங்க் அக்கவுண்ட் தான் உங்களுக்கு வந்து சீடிங் ஆகிருக்கும் ஆதார் கூட. ஸோ அந்த பேங்க் அக்கவுண்ட்ட எப்படி செக் பண்றது? அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க வந்து நார்மலா ஒரு பேங்க் அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஆதார் கார்டு வச்சு தான் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ நீங்க கிரியேட் பண்ண எல்லா பேங்க் அக்கவுண்ட்டும் இதில காமிக்காது. ஆதார் சீடிங் எதில பண்ணியிருக்கீங்களோ, அந்த பேங்க் அக்கவுண்ட் மட்டும் தான் இதில காமிக்கும். ஸோ அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, இங்க பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு இருக்கும். இத வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடலாம். இதில உங்களுடைய ஆதார் நம்பரு கீழ குடுத்திருக்க கேப்ச்சா என்டர் பண்ணி, ஓடிபிலாம் என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில திரும்பி நீங்க வந்து கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இத வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிப்போம். ஸோ இத பிரஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, இதில வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு காமிச்சதுன்னா, ஸோ நீங்க வந்து பேங்க் அக்கவுண்ட்ட ஆதார் சீடிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அது எந்த பேங்க் அப்படின்னு இங்க காமிக்கும். இங்க ஆக்டிவ் காமிச்சது அப்படின்னா, இங்க இன்ஆக்டிவ் அப்படின்னு இருந்ததுன்னா, நான் வந்து எந்த பேங்க் அக்கவுண்ட்டும் ஆதார் சீடிங் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ நார்மலா நம்ம வந்து பேங்க் அக்கவுண்ட்ட ஆதார் வச்சு தான் ஓப்பன் பண்ணுவோம். அப்படி ஓப்பன் பண்ற எல்லா அக்கவுண்ட்டும் இங்க வந்து காமிக்காது. நம்ம பெர்சனலா எந்த பேங்க் ஆதார் சீடிங் பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் தேர்ந்தெடுப்போம். ஸோ ஒரு வேளை அப்படி நம்ம பண்ணியிருந்தோம்னா இங்க காமிக்கும். அத எப்படி பண்ணணும் அப்படின்றது செப்பரேட்டான டாபிக்கு. அத பத்தி இங்க பேசல. ஸோ நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.